ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கிஸ். இன்னைக்கு இந்த அவேக்கன் சீரிஸோட 9வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நிறைய சம்பவம் நடந்துச்சு. அதுல ரொம்ப முக்கியமான சம்பவம் அப்படின்னா, கேப்டன் இந்த ஒயிட் நைட் ஃபவுண்டேஷனோட சீக்ரெட் லெபார்டரி எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக காங்கோட அப்பாவை போய் பார்த்து மிரட்டிக்கிட்டு இருக்காரு. ஜெனி அந்த ஒயிட் நைட் வில்லேஜையே அழிச்சது 3 பசங்க தான். ஒன்னு கேப்டன், இன்னொன்னு ஜெனி. அந்த 3வது பையன் யாரோ அவன் தான் சீரியல் கில்லரா இருக்கணும். ஏன்னா அப்ப எந்த மெத்தடை யூஸ் பண்ணி அந்த வில்லேஜ் அழிச்சாங்களோ அதே மெத்தடை யூஸ் பண்ணி தான் இந்த சீரியல் மர்டர்ஸும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3வது பையனை தேடிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த சூப்பர் மார்க்கெட் பையனை அந்த சிஇஓ போட்டு அடிச்சிட்டு இருக்கான் ஜெனியை மறக்கணுங்கிறதுக்காக. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த சிஇஓ போட்டு அந்த சூப்பர் மார்க்கெட் பையன் ஜேவை போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்கான். உன்னை வெளியாளுங்களோட பழக கூடாதுன்னு சொன்னல, எதுக்காக போய் பழகுற, எதுக்காக அந்த பொண்ணு கூட பேசுற அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சுட்டு இருக்கானா. அப்ப டக்குன்னு இந்த பையன் அவனோட கையை பிடிச்சிடுறான். நார்மலாவே இந்த ஜே அந்த சிஇஓட கண்ணை பார்த்து பேசவே மாட்டான். ஒரு மாதிரி தலையை குனிஞ்சுட்டு பயந்து பயந்து நின்றுட்டு தான் பேசிட்டு இருப்பான். ஆனா இன்னைக்கு ஒரு மாதிரி ஐ டு ஐ கான்டாக்ட்ல நேரா பார்த்து முறைக்கிறான். அப்படி அவன் பார்த்ததுமே இவ்வளவு நாளா எப்படி இந்த பையன் அவனை பார்த்து பயந்துட்டு இருந்தானோ அதே மாதிரி அந்த சிஇஓ இப்ப இவனை பார்த்து பயப்படுறான். அப்படியே ஒரு மாதிரி பயந்து நடுங்கிறான். புடிச்சு அவனை தள்ளி விட்டுட்டு இந்த ஜே அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்துடுறான். நடு ரோட்ல தலையை பிடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு ஓடுறான். அவனுக்கு என்னமோ பண்ணுது, ஏதோ மறந்து போன விஷயம் ஞாபகம் வர மாதிரி தான் இருக்கு. சில பிளாஷஸ் மாதிரி மெமரி வரவும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டே போய் ஒரு ரோட்ல போய் விழுந்துடுறான். அப்படியே கட் பண்ணி நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. 28 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சீன் காமிச்சாங்களே, அந்த சின்ன வயசு கேப்டன் நெருப்புல இருந்து நடந்து வந்து ஒரு பில்டிங் குள்ள போகும்போது ஒரு பெரிய பையன் ஓடி வந்து இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு அழுதுகிட்டு இருப்பான். அப்ப கூட 2 குட்டி பசங்களும் இருப்பாங்க. அந்த 2 குட்டி பசங்கள்ல ஒரு ஆளு தான் நம்ம ஜெனி. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் கேப்டன் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி நம்ம புக் ஸ்டோர் தாத்தாவோட கடைக்கு முன்னாடி வந்து மயங்கி விழுந்திருப்பான். ஜெனி ஒரு அமெரிக்கன் சோல்ஜரோட வண்டி முன்னாடி போய் நின்று அவரு ரெஸ்கியூ பண்ணி அவளை அமெரிக்கா கூட்டிட்டு போயிருப்பாரு. அங்க மிச்சம் இருந்தது அந்த 2 பேர் இல்லையா, அந்த பெரிய பையன் அப்புறம் அந்த ஜெனி கூட இருந்த அந்த இன்னொரு குட்டி பையன். இவங்க 2 பேரையும் தான் இப்ப காமிக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு ஃபேக்டரிக்குள்ள போய் 2 பேர் மறைஞ்சு ஒளிஞ்சு உட்கார்ந்து இருக்காங்க. அந்த இடத்துக்கு வேலை பார்க்கறதுக்காக வந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் இவங்க 2 பேரும் பார்த்துட்டு, யாரா நீங்க, திருடன்களா அப்படின்ற மாதிரி பார்த்து கேக்குறாங்க. இவங்க அமைதியாவே இருக்காங்களா. அந்த ஒயிட் நைட் வில்லேஜ் நெருப்புல அழிஞ்சு போச்சு, அங்க இருக்கிறவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க அப்படின்றது கண்டிப்பா பெரிய இஷ்யூவா இருக்கும். கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. இவங்களும் அதையே தான் யோசிக்கிறாங்க. அந்த தீவுல இருந்து வந்திருப்பாங்களோ, ஆனா அங்க இருந்து இவ்வளவு தூரம் எப்படி இவங்களால வர முடியும், நீங்க எங்க இருந்து வந்தீங்க, அந்த தீவுல இருந்து தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் நைட் வில்லேஜ் தான் மென்ஷன் பண்ணி கேக்குறாங்க. அந்த பெரிய பையனுக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி பயந்து பயந்து நின்னுட்டு இருக்கான். ஆனா அந்த குட்டி பையன், அவனுக்கு வெறும் 4 வயசு தான் ஆகுது. அவன் ரொம்ப தைரியமா எந்திரிச்சு நின்னு, இல்ல எங்க அப்பா வந்து எங்களை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு, அவர் வர வரைக்கும் எங்களுக்கு வெயிட் பண்ண சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் அங்க இருந்த ஒர்க்கரே ஒருத்தர் அந்த பசங்களை 2 பேத்தையுமே கூட்டிட்டு போய் அவங்க வீட்லயே அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அங்கேயே அடைக்கலம் கொடுக்குறாங்க. அடுத்த நாள் காலையில இவங்களை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடலாம், அவங்க அப்பா யாரோ வரன்னு சொன்னாங்களாமா, அவங்கள போலீஸே பார்த்து கண்டுபிடிச்சு ஒப்படைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிறாங்க. அப்ப இந்த பெரிய பையன் அந்த குட்டி பையன் கிட்ட கேக்குறான், என்னடா போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்றாங்களே, நம்ம பேசாம போலீஸ் கிட்டே போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்றானா. இல்ல நம்ம அங்கெல்லாம் போக கூடாது, நீ மறந்துட்டியா, இதுக்கெல்லாம் யாரு காரணங்கிறத, நம்ம அங்கெல்லாம் போக கூடாது, அது ஆபத்தானது அப்படின்ற மாதிரி இந்த குட்டி பையன் ரொம்ப போல்டா பேசுறான். கொஞ்சம் கூட அவன் முகத்துல பயமே தெரியல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில இந்த பெரிய பையன் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வெளியில வந்து பாக்குறான். வீடே ஒரு மாதிரி நிசப்தமா இருக்கு. என்னடா அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த வீட்டுல இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த புருஷன் முன்னாடி அந்த பசங்க எல்லாருமே அங்க செத்து போய் கிடக்குறாங்க. அந்த செத்து போனவங்களுக்கு நடுவுல இந்த குட்டி பையன் குட்டிச்சாத்தா மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். இவன் தான் கொண்டிருக்கான் போல இருக்கு. எங்க நம்மள கொன்னுடுவாங்களோன்ற பயத்தோட நம்ம வாழ்றதை விட நம்ம கொல்ல நினைக்கிறவங்கள முன்னாடி நாம கொன்னுடுறது பரவாயில்ல இல்லையா அப்படின்ற மாதிரி வேற சொல்றான். இதையே தான் இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க எங்கெல்லாம் போறாங்களோ, யாரெல்லாம் இவங்களால நமக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி சந்தேகம் வருதோ அவங்க எல்லாத்தையுமே இந்த பையன் கொண்டுட்டு இருந்திருக்கான். அந்த பெரிய பையனுக்கு எப்படியும் ஒரு 17-18 வயசு இருக்கும். மேபி இந்த பெரிய பையன் தான் சிஇஓவா என்னன்னு தெரியல. ஆனா இப்ப பார்த்தா அவன் தான் இவனை மிரட்டிட்டு இருக்கான். யாரு என்னன்றது தெரியல. ஆனா இந்த குட்டி பையன் தான் அந்த சூப்பர் மார்க்கெட் பையன் ஜே, அது மட்டும் நல்லா தெரியுது. இப்ப அப்படியே வாய்ஸ் ஓவர்ல அந்த சூப்பர் மார்க்கெட் பையன் ஜே பேசுற மாதிரி காமிக்கிறாங்க. என் பிரெயினுக்கு எப்பெல்லாம் ஆபத்துன்னு சொல்லி ஃபீல் ஆகுதோ அந்த ஆபத்தை உருவாக்குறவங்க எல்லாத்தையுமே நான் அழிச்சிருவேன். சொன்ன வார்த்தையை காப்பாத்தாதவங்க, நம்பிக்கை துரோகம் பண்றவங்க, பேட் பீப்புள்ஸ், இவங்க எல்லாத்தையுமே நான் கொல்லுவேன். அதுலயும் முக்கியமா என்னை விட்டுட்டு போன அந்த 2 பேத்தையும் நான் கண்டிப்பா கொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் விட்டுட்டு போன அந்த 2 பேருன்னு சொல்லி மென்ஷன் பண்றது கேப்டனையும் ஜெனியையும் தான் மென்ஷன் பண்றான். ஏதோ ஒரு காரணத்தினால 3 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க போல இருக்கு. 3 பேரும் ஒன்னாவே தான் சுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோமிங்கோ சொன்னான். இப்போ அவங்க 2 பேரும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த சூப்பர் மார்க்கெட் பையன் சொல்றான். எதனால இவங்க பிரிஞ்சு போனாங்க அப்படின்றது தெரியல. ஆனா அவங்களையும் கொல்லணும்ன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் காங்கோடப்பா அவரோட ஆபீஸ் ரூமுக்கு வரும்போது அங்க கேப்டன் இருக்கிறத பார்த்துட்டு, ரொம்ப வளர்ந்துட்டப்பா நீ, நம்பவே முடியல நீதான் சொல்லி, வேற எங்கேயாவது உன்னை பார்த்திருந்தேன்னா நான் நீதானு நம்பி இருக்கவே மாட்டேன், எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் விசாரிச்சுக்கிட்டே வராரா. இப்படி பாசமா பொலைட்டா விசாரிக்கிற அளவுக்கு நமக்குள்ள நல்ல விதமான ரிலேஷன்ஷிப் என்னைக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேப்டன் கேட்டுக்கிட்டே இருக்கும்போதே காங்கி கிட்ட இருந்து அவங்க அப்பாவுக்கு கால் வருது. நான் உங்களை பாக்குறதுக்காக தான் ரிசர்ச் லேபுக்கு வந்திருக்கேன், ஆபீஸ் ரூம்ல தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வராளா. ஆனா கேப்டன் உள்ள வச்சுக்கிட்டு எப்படி அவளை மீட் பண்ண முடியும், இல்லமா நான் பிஸியா இருக்கேன், இன்னைக்கெல்லாம் வராத, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சு பாக்குறாரு. ஆனா நான் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு போய் டோர் ஓபன் பண்ணிடுறா. ஆனா அதுக்குள்ள கேப்டன் எங்கேயோ போய் மறைஞ்சிக்கிறாரு. இவ இப்படி உள்ள வரும்போது அங்க கேப்டன் சாப்பிடுற லாலிபாப்போட ரேப்பர் கீழே கிடக்குது. ஆனா அதை பார்த்து அவளுக்கு அந்த மாதிரி எந்த சந்தேகமும் வரல. என்னப்பா குப்பையெல்லாம் இங்க போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்
தான்ப்பா வந்தேன், என் வேலை இப்ப ஆபத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. ரொம்ப நல்லதா போச்சு, உன் வேலையை விட்டுடு, எனக்கு நீ அந்த வேலையில இருக்கிறதே பிடிக்கல, நான் தான் அப்பவே சொன்னேன் நீ போலீஸாலாம் ஆக வேண்டாம்னு சொல்லி, நீ தான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாரா. நீங்க எப்ப அப்படி சொன்னீங்க, அப்படிலாம் சொல்லலையே அப்படின்னு சொல்றாளா. அதான் இப்ப சொல்றேன்ல, எனக்கு இப்ப தோணுது அந்த வேலை ரொம்ப ஆபத்தானதுன்னு அப்படின்னு சொல்றாரு. எதனாலப்பா அப்படி சொல்றீங்க, கேப்டன்னாலயா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே அங்க இருக்க ஒரு டோருக்கு பின்னாடி நின்று கேப்டன் கேட்டுட்டு தான் இருக்காரு. அப்பதான் கேப்டன் கவனிக்கிறாரு, அவர் ஒளிஞ்சிருக்கிறது இந்த பழைய ஃபைல்ஸ் எல்லாம் வச்சிருக்கிற ரூம் போல இருக்கு. உடனே போய் அங்க இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாரா. அந்த 28 வருஷத்துக்கு முன்னாடி லேப்ல நம்பர் போட்டு பசங்களோட ஃபைல வச்சிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் நம்பர் போட்டு நிறைய பசங்களோட ஃபைல் எல்லாம் வச்சிருக்காங்க. அதை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காரு. இங்க காங் அவங்க அப்பா கிட்ட சொல்றா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லப்பா, கேப்டனுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு, அது என்னன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம். உன்னோட டீம் லீடர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்க, அது அந்த கேப்டன் தானே, அவன் தான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான்ல, அவனை விட்டுட்டு விலகிடு, இந்த போலீஸ் வேலையும் விட்டுட்டு விலகிடு, இந்த வம்பே உனக்கு வேண்டாம், வெளியே வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா காங்கு கேட்கற மாதிரி இல்ல. ஒரு விஷயம் தப்பா நடக்குது அப்படின்னா அதை நம்ம சரி செஞ்சுதான் ஆகணும், அதை சரி செய்யற பவர் உங்ககிட்ட இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா புடிச்சு திட்டி விட்டுடுறாரு. ஏன்னா கேப்டனுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு விசாரிக்க போனா அவங்க அப்பா தானே மாட்டுவாரு. அதனால அவர் புடிச்சு திட்டவும், சரிப்பா நான் கிளம்புறேன், நீங்க ஏதோ வேற டென்ஷன்ல இருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் தான் கேப்டன் அங்க வராரா. உனக்கு உன் பொண்ணு மேல நிறைய அன்பும் அக்கறையும் இருக்கு அப்படின்னா நம்ம லேட் பண்ணாம பாயிண்ட்டுக்கு வந்துருவோம், ஒழுங்கா உண்மையா சொல்லிடு, இந்த ஒயிட் நைட் ஃபவுண்டேஷனோட சீக்ரெட் லேப் எங்க இருக்கு, அதுக்கான ஃபண்ட் எங்க இருந்து வருது, அப்புறம் அந்த தலைவர் என்னோட மருந்து வேலை செஞ்சிருச்சு போல இருக்கு, அந்த 100 வயசையும் தாண்டி உயிரோட இருக்கான் போல இருக்கு, அந்த தலைவர் இப்ப எங்க இருக்கான், அதையெல்லாம் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, நீ எதுக்கு இதையெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறானா. ஏன்னா ஒரு விஷயம் தப்பா நடக்கும்போது அதை சரி செய்யணும் இல்லையா, அதை சரி செய்யற பவர் என்கிட்ட இருக்கு, என்னால சரி செய்ய முடியுங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி கேப்டன் கேட்கிறாரு. நீ அன்னைக்கு செஞ்சது ஒரு மிராக்கிள் தெரியுமா, நாங்களாம் எவ்வளவு கஷ்டப்பட்டும் கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு விஷயத்த ஒரு 8 வயசு பையனான நீ அசால்ட்டா கண்டுபிடிச்சிருந்த, மனுஷனுக்கு மரணமே இல்லாத ஒரு வரத்தை வாங்கி கொடுக்கற ஒரு மருந்தை நீ கண்டுபிடிச்சிருக்க, அதை நினைச்சு நீ சந்தோஷப்பட மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த காங்கோட அப்பா கேட்கிறாரா. இந்த உலகத்துல எந்த விஷயமே நியாயமா நடக்கிறதே இல்ல, நியாயமா நடக்கிற ஒரே விஷயம் மனுஷனோட பிறப்பும் இறப்பும் மட்டும்தான், ஆனா அதையே மாத்துறதுக்கான வழியை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்துட்டேன், கொஞ்சம் யோசிச்சு பாரு, இந்த உலகத்துல இந்த பவர்ஃபுல்லான ஆட்கள் மட்டும் சாகிறதே கிடையாது, வாழ்ந்துட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த உலகம் எந்த நிலைமையில போய் நிக்கும்னு நினைச்சு பாரு. உங்க மண்டையில பூரா அந்த கெமிஸ்ட்ரி ஃபார்முலா தான் நிறைஞ்சிருக்குன்னு நல்லாவே தெரியுது, ஆனா கொஞ்சம் கூட இந்த கில்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லவே இல்ல. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்க பண்றதுக்காக எத்தனை குழந்தைங்களை நீங்க சாகடிச்சிருப்பீங்க, அந்த குழந்தைங்க எல்லாம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்னால மண்டையில இருக்கிற மூளை வெடிச்சு எவ்வளவு வலிவேதனை அனுபவிச்சு செத்தாங்க, அவங்க உங்க கண்ணு முன்னாடி சாகும்போது உங்களுக்கு அது கில்ட்டியா ஃபீல் ஆகவே ஆகாதா, உங்களுக்கு அந்த பெயின் ஃபீல் ஆகவே ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் கேட்கிறாரா. லேப்ல இருக்கிற எலி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது துடிதுடிச்சு செத்துச்சு அப்படின்னா அதை நினைச்சு வருத்தப்படுறவன் சயின்டிஸ்ட் ஆகவே முடியாது அப்படின்ற மாதிரி காங்கோட அப்பா சொல்றாரா. எலியோட வேதனை உனக்கு புரியல அப்படின்னா அந்த வேதனையை உனக்கு புரிய வச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பேனா எடுத்துட்டு கிட்ட போறாரா. நீ என்ன கொன்னா என் பொண்ணு உன்னை மன்னிக்கவே மாட்டா அப்படின்னு அவர் சொல்றாரா. யாரோட மன்னிப்பும் எனக்கு தேவையில்ல, ஆனா நீ செத்தன்னா உன் பொண்ணு ஃபீல் பண்ணுவாள்ல, அதுக்காக தான் அவளை நான் என் கூடவே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேனா எடுத்துட்டு போய் காங்கோட அப்பா கழுத்திலே வச்சுட்டு, ஒழுங்கா உண்மையை சொல்லு, அந்த லேப் எங்க இருக்கு, அதுக்கான ஃபண்ட் எங்க இருந்து வருது, அந்த தலைவர் எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கழுத்துல பேனா வச்சு மிரட்டிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் காங் அங்க இருந்து கிளம்பி போனா இல்லையா, அவ கார் கிட்ட போகும்போது தான் அவளுக்கு ஞாபகம் வருது, அவ கார் கீழே அவங்க அப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்த பேக்குள்ளேயே வச்சுட்டா, அது அங்கேயே இருக்கு, எடுக்கிறதுக்காக ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கா. இங்கே கேப்டன் கழுத்துல பேனா வச்சு மிரட்டிட்டு இருக்கும்போது யாரும் நடந்து வர சத்தம் கேக்குது. டக்குன்னு அவர் அங்கிருந்து வெளியில வந்துடுறாரு. அப்புறம் தான் தெரியுது அங்க வந்தது அந்த சீஃப் செக்ரட்டரியோட பாடிகார்டு. அவன் தான் ஆட்களோட அங்க வந்து பாக்குறான். காங்கோட அப்பாங்க நல்லா தான் இருக்காரு, உடனே கேப்டனை தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் புறம் தேடுறதுக்கு ஆள் அனுப்பிட்டு இருக்கான். ஆளுக்கு ஒரு பக்கமா தேடிட்டு இருக்காங்க. இங்க காங்க அவங்க அப்பாவோட ஆபீஸ் ரூமுக்கு வந்துடுறான். ஆனா அங்க வந்து பார்த்தா அவங்க அப்பாவை காணோம். எங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி பார்த்துட்டு நடந்து போறான். போன் கூட அங்கதான் இருக்கு. அப்படி நடந்து போகும்போது அவ காலுக்கு கீழே கேப்டனோட லாலிபாப் அங்க கிடக்குது. ஆனா அதை அவ கவனிக்கவே இல்ல. அதை விட முக்கியமான ஒரு விஷயத்த அங்க டேபிள் மேல அவ பாத்துடுறா. அவங்க அப்பாவோட வேலை பாக்குற கொலீக்ஸோட போட்டோ அங்க இருக்கு. அந்த போட்டோல சோமின் ஹோவும் சேர்ந்து இருக்கான். அப்பாவோட குரூப் போட்டோல இப்படி சோமின் ஹோ வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து இவ ஷாக் ஆகி போய் நின்னுட்டு இருக்கும் போதே இங்க கேப்டன் அந்த சீஃப் செக்ரட்டரியோட பாடி கார்டு தேடி அலைஞ்சிட்டு இருந்தாலையா, ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. அவனுக்கு கேப்டன் நல்லாவே தெரியுது, நீ 113 தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டா நீ அந்த ஒயிட் நைட் வில்லேஜ்ல இருந்தவன் தானே, எதுக்காக நீ இப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு நாய் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் அவனை பார்த்து கேக்குறாரா. ஏன்னா நான் வின்னிங் சைடு இருக்கணும்னு நினைக்கிறேன், என் தலையில இன்னமும் பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு, அந்த பிரச்சனையை அவங்களால மட்டும்தான் சரி பண்ண முடியும், ஆனா உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும், நீ கண்டுபிடிச்ச அந்த மருந்துனாலதான் எனக்கு இப்ப வரைக்கும் தலைவலி இல்லாம இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. கேப்டன் கொஞ்சம் வீக்கா தான் இருக்காரு, 2 தடவை கத்தி குத்து வாங்கியிருக்காரு இல்லையா, ஆனாலும் ஒரு வழியா அடிச்சு அவனை மட்டையாக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாரு.
இன்னொரு பக்கம் ஜெனி என்ன பண்றா, கேப்டன் ஒருவேளை கில்லரா இல்ல அப்படின்னா இவங்க கூட இருந்த அந்த 3வது பையன் தான் கில்லரா இருக்க முடியும்னு சொல்லி சந்தேகப்பட்டு அந்த பையனை தேடிட்டு இருந்தா இல்லையா. இவங்க தான் அந்த கில்லர் விக்டிம்ஸ்க்கு எல்லாம் தெரப்பி கொடுத்த ஒரு பில்டிங் கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்களே, அந்த இடத்துக்கு போய் பாக்குறா. அங்க மேபி அவனை பத்தி ஏதாவது க்ளூ கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனா போலீஸ் அதை சீல் பண்ணி வச்சிருக்காங்க. இவளால டோர் ஓபன் பண்ண முடியல. அப்பதான் அவன் நோட் பண்றா, அந்த டோருக்கு பக்கத்துல சென்சார் வச்சிருந்ததுக்கான அடையாளம் இருக்குது. ஆனா இவங்க ரெய்டுக்கு வந்தப்ப அந்த இடத்துல சென்சார் இல்ல. மேபி கேப்டன் இதை ரிமூவ் பண்ணிருக்கலாம். அப்ப இந்த சென்சாரை பிக்ஸ் பண்ணது அந்த கல்பிரிட்டா தான் இருக்கணும். இந்த இடத்துல சென்சார் இருக்குன்னா எல்லாராலையும் இந்த ரூம்குள்ள போக முடியாது. உள்ள போறவங்களுக்கு பர்டிகுலரா ஏதாவது ஒரு கீ கார்டோ இல்ல டேகோ ஏதாவது இருக்கும். இந்த ஆபீஸ்ல எல்லாம் வச்சிருப்பாங்களே ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு சிலரால மட்டும்தான் உள்ள போக முடியும். அவங்க கிட்ட ஏதாவது ஸ்பெஷலான கீ கார்டு இருக்கும். இல்ல அவங்களோட ஐடி கார்டுலயே ஏதாவது ஸ்பெஷலான பார் கோடு மாதிரி இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணா மட்டும்தான் அது ஓபன் ஆகுற மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு செட்டப் இங்க இருந்திருக்குது. அப்ப கண்டிப்பா அந்த விக்டிம்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஒரு கீ கார்டோ இல்ல டேகோ ஏதாவது ஒன்று காமனான விஷயம் இருந்திருக்கணும். அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்க ரோட்டோரமா இந்த சூப்பர் மார்க்கெட் பையன் அந்த ஜே மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு அவனை போய் எழுப்பி விட்டுட்டு இருக்கா. அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல இவ உட்காந்து அந்த செத்து போன விக்டிம்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஏதாவது காமனான விஷயம் இருக்கா, ஏதாவது கீ கார்டு மாதிரியோ இல்ல டேக் மாதிரியோ ஏதாவது இன்னும் ஒண்ணு இருக்கா அந்த ரூம்குள்ள என்டர் ஆகுறதுக்கு அப்படின்ற மாதிரி அவ செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜீவனும் யூன்ஸுக்கும் வராங்க. ஏன்டா வரும்போதே மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நம்ம ஒரு டீமை தான் கலைச்சிட்டாங்களே, இதுக்கப்புறம் வேலை இருக்குமா இல்லையானே தெரியல, அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. அப்ப ஜீவன் அங்க படுத்திருக்க அந்த சூப்பர் மார்க்கெட் பையன் ஜேவை பார்த்துட்டு பயந்துடுறான். யாருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவன் எனக்கு தெரிஞ்ச பையன் தாண்டா, அவன் சும்மா தான் படுத்திருக்கான், அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவனை விடுங்க, நான் இந்த மாதிரி இந்த விஷயத்தை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவளும் அவங்க கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கேப்டன் அந்த புக் ஸ்டோர் தாத்தாவோட லேப்ல தான் உட்காந்துட்டு இந்த சீக்ரெட் லேபை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டே இருக்காரு. அந்த தாத்தா சொல்றாரு, அந்த சீஃப் சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டா தான் கண்டுபிடிச்சிடலாம்னு சொன்னியா, கேட்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரா. நான் உங்ககிட்ட அந்த பையனை கண்டுபிடிக்க சொல்லி சொன்னேன், ஒரு 34 வயசு பையன், அவனை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் கேட்கிறாரா. ஏண்டா 2 நாளா உன்னை பாத்துக்கிறதே எனக்கு வேலையா இருந்துச்சு, இதுல எங்கடா நான் அதை வேற பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடிக்கிறாரா. அது இல்ல, இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இன்னொரு வேலையும் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன வேலைன்னு தெரியல. இந்த சீஃப் செக்ரட்டரி அவனோட பாடி கார்டை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் கேப்டனை தூக்கிட்டு வர சொல்லியிருப்பான் போல இருக்கு. இவன் தான் கேப்டன் எஸ்கேப் ஆக விட்டுட்டான் இல்லையா, அதனால பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்கான். இங்க பாரு, ஒழுங்கா சொன்ன வேலையை செஞ்சுக்கிட்டு லாயலா இருக்க பாரு, ஃபவுண்டேஷன் தான் நீ உயிரோட இருக்கிறதுக்கே காரணம், அதனால எங்களுக்கு லாயலா இருக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி பிடிச்சி திட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த ரிப்போர்ட்டர்லி இந்த ஒயிட் நைட் வில்லேஜோட கேஸை தான் வச்சு அவனும் பாத்துக்கிட்டு இருக்கான். சோமின் ஹோ, அந்த ஒயிட் நைட் வில்லேஜோட குரூப் போட்டோ, கேப்டனோட போட்டோ, ஜெனியோட போட்டோ, செத்து போன விக்டிம்ஸோட டீடைல் இதெல்லாம் வச்சுட்டு இதுல ஏதோ ஒரு பசில் மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு, அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இங்க காங்கா அவங்க அப்பாவோட டேபிள் மேல அவங்க அப்பா கூட வேலை பாக்குற சயின்டிஸ்டோட குரூப் போட்டோல சோமின் ஹோ இருந்ததை பாத்திருப்பா இல்லையா, அதையே யோசிச்சு பார்த்துட்டு குழம்பி போய் உட்கார்ந்துருக்கா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க அப்பாவோட லைப்ரரியில இருந்து தான் சோமின் ஹோ எழுதின ஒரு புக்கை இவ எடுத்துட்டு வந்திருப்பா. அந்த புக்கை திருப்பி கொண்டு போய் வச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரிக்கு போறாளா. அங்க ஒரு சில குரூப் போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அதுல இவங்க அப்பாவோட ஆபீஸ்ல இவ எந்த ஒரு குரூப் போட்டோ பார்த்தாலோ அதே குரூப் போட்டோ இங்கேயும் இருக்கு. ஆனா அதுல சோமின் ஹோ மட்டும் இல்ல, மத்த சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. என்னடா இது, ஒருவேளை நாம தான் தப்பா பார்த்துட்டோமா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன்ல நின்னுட்டு இருக்கும்போதே இல்ல அது தப்பு இல்லன்னு சொல்ற மாதிரி அங்க இன்னொரு குரூப் போட்டோ இருக்கு. 28 வருஷத்துக்கு முன்னாடி ஒயிட் நைட் வில்லேஜ்ல அங்க இருந்த டாக்டர் சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து சோமின் ஹோ கூட எடுத்துக்கிட்ட போட்டோ அங்க இருக்கு. ஒண்ணுமே புரியல, என்னதான் இங்க நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த கில்லரோட தெரப்பி ரூமை இவங்க கண்டுபிடிச்சப்போ அவனோட லேப்டாப்பையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த லேப்டாப்ல இருந்து தான் அந்த விக்டிம்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் இவங்க எடுத்திருப்பாங்க. அதுல இருந்து தான் இந்த 5வது விக்டிமா சோமின் ஹோ இருக்கான்றதையும் இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா அடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி இவங்களால ஓபன் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அது ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு லாக் பண்ணியிருந்திருக்கும். மேபி அதை செக் பண்ணா அதுல ஏதாவது நமக்கு டீடைல் கிடைக்கும். அது இப்போ சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல தானே இருக்கு, அதனால அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ அங்க கிளம்பி போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இந்த ரிப்போர்ட்டர்லி வேகமா கிளம்பி அந்த ஸ்பை பொண்ணோட வீட்டுக்கே வந்துடுறான். எத்தனை தடவை உனக்கு கால் பண்றது, நீ ஏன் என் கால் எடுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி பிடிச்சி திட்டிக்கிட்டே எனக்கு இந்த ஜெனி எப்படி ஒயிட் நைட் வில்லேஜ்ல இருந்து தப்பிச்சான்றதை கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு புக்கு மேல போய் கை வைக்கிறான். அங்க இருக்கிற புக் எல்லாம் சரசரன்னு சரிஞ்சு விழுது. அதுல இந்த ஜெனியோட பென்சில் ஸ்கெட்ச் இருக்குது. நமக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கேப்டன் வந்து 28 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன ஒரு 8 வயசு பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பொண்ணு கிட்ட கால் பண்ணி கேட்டிருப்பாரு இல்லையா, அது இந்த ஸ்பை பொண்ணு கிட்ட தான் போல இருக்கு. அவரு அப்ப வரைஞ்சது 8 வயசு பொண்ணோட போட்டோவை கிடையாது, இவருக்கு 8 வயசு பொண்ணோட முகம் ஞாபகம் இருந்திருக்கு. அதை வச்சு கொஞ்சம் மெச்சூர்டானா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வரைஞ்ச அந்த ஸ்கெட்ச் ஜெனியோட ஸ்கெட்ச் தான். அதை தான் இவகிட்ட கொடுத்து அவளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஜெனி வந்து இவங்களோட டீம்லயே ஜாயின் பண்ணிருக்கா. அந்த பென்சில் ஸ்கெட்ச் இப்போ அந்த பொண்ணு கிட்ட இருக்கிறத பார்த்துட்டு லீ ஷாக் ஆயிடுறான். சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள திருட்டுத்தனமா உள்ள போய் இவங்க ஒருத்தங்கிட்ட அந்த லேப்டாப்பை ஹேக் பண்ண சொல்லி கொடுத்திருப்பாங்களே, அவன் தான் இப்ப எஸ்கேப் ஆயிட்டானே. அவனோட டேபிள்ல போய் செக் பண்றான். அந்த லேப்டாப் டேபிள் மேலதான் இருக்கு. அவன் இன்னமும் ஹேக் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாக்குறா. இன்னமும் ஃபிங்கர் பிரிண்ட் லாக்ல தான் இருக்கு. ஒரு தடவை ஜெனி சொல்லிருப்பாளே இந்த லேப்டாப் கிடைச்சப்ப 64 லட்சத்துல ஒருத்தருக்கு ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு பார்த்துட்டு நாம ட்ரை பண்ணி பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட விரல கொண்டு போய் வைக்கிறா. அது மேட்ச் ஆயிடுது, ஃபிங்கர் பிரிண்ட் ஓபன் ஆயிடுது. ஏன் ஓபன் ஆச்சு, எப்படி ஓபன் ஆச்சுங்கிறத பத்தி எல்லாம் காங்குக்கு யோசிக்கிற
வைக்கிறதுக்கு அங்க டைமே இல்ல, ஏன்னா யாராவது வந்தா மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பென்ட்ரைவ் சொருவி அந்த லேப்டாப்ல இருக்கிற கண்டென்ட் எல்லாம் காப்பி பண்ணிட்டு அங்க இருந்து வெளியே எஸ்கேப் ஆகி வந்துடுறா. அப்படி வரும்போது சீஃபும் டெபுட்டி சீஃபும் பேசிக்கிறத கேட்கறா. இந்த கேப்டன் எங்க போனானே தெரியல. இந்த சீஃப் செக்ரட்டரி கேப்டனை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கான். பிரசிடென்டோட சீஃப் செக்ரட்டரி அவனை பத்தி விசாரிக்கிறான் அப்படின்னா ப்ளூ ஹவுஸே ஏதோ இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்குமோன்னு தோணுது. இது ஏதோ பெரிய விஷயம் மாதிரி இருக்குது. நாம கொஞ்சம் சைலண்டா இருந்துக்கிறது நல்லது, நம்ம இதுல இருந்து கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத இவ கேட்டுட்டு வரா. வெளியே கார்ல வந்து உட்காந்துட்டு அந்த பென்டிரைவ்ல இருக்கிறத செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவளோட லேப்டாப்ல போட்டு பாத்துட்டு இருக்கும் போதே இந்த ரிப்போர்ட்டர் லீ கிட்ட இருந்து திரும்ப திரும்ப கால் வந்துட்டே இருக்கு. ஆனா இவ கட் பண்ணி விட்டுடுற, அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். கடுப்பாக்கி அந்த ரிப்போர்ட்டர் லீ நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு காங்க பாக்குறதுக்காக தான் வரான். போலீஸ் ஸ்டேஷன்ல தான் அந்த சூப்பர் மார்க்கெட் பையன் ஜே தூங்கிட்டு இருந்தான் இல்லையா, அவன் தூங்கி எழுந்திருச்சு பாக்குறான். போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறத பார்த்துட்டு அவன் ஒரு மாதிரி ஷாக்ல தான் உட்காந்துருக்கான். ஜெனி தான் போயிட்டு ஒன்னும் இல்லப்பா பயப்படாத, நீ போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்க அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது லீ ஒரு மாதிரி டென்ஷனா கோவமா கத்திட்டு வந்துட்டு இருக்கான். எதுக்கு இப்ப காங்க தேடுற, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி போய் கேட்கிறாளா. அந்த கேப்டன் என்ன வச்சு விளையாண்டுருக்கான், என்ன பொம்மையாக்கி இருக்கான், அவன் இஷ்டத்துக்கு என்ன ஆட்டி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி டென்ஷனாகி கத்திட்டே இருக்கான். என்னதான் அவன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டா, இவனும் காங்க தான் இவ்வளவு நாளா கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, இந்த கேப்டன் தான் இந்த வார்னிங் நோட்டீஸ் எல்லாம் அனுப்புனது, அவனோட ஏதோ ஒரு பிளானுக்கு அவன் என்ன யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி டென்ஷனை கத்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு உன்னை முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, நீ இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவன் உன்னை தேடிட்டு இருந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெனியோட பென்சில் ஸ்கெட்சை எடுத்து காமிக்கிறான். அப்படியே ஜெனி மாதிரியே வரைஞ்சிருக்கான்ல. இன்னொரு பக்கம் நம்ம கேப்டன் அந்த புக் ஸ்டோர் தாத்தா கிட்ட ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு இல்லையா, அது என்ன விஷயம்னா இவங்க அந்த ஒயிட் நைட் ஃபவுண்டேஷனோட லேப வேணா சீக்கிரட்டா வச்சுக்கலாம், ஆனா அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு தேவையான குழந்தைங்களை சீக்கிரட்டா வச்சுக்க முடியாது இல்லையா. சோ இவங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு குழந்தைங்க தேவை. அந்த குழந்தைங்களை ஏதாவது ஒரு சேரிட்டி ஹோம், ஆர்ஃபனேஜ் அப்படின்ற பேர்ல தான் இவங்க வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஒயிட் நைட் ஃபவுண்டேஷனோட சம்பந்தப்பட்ட மாதிரி ஏதாவது சேரிட்டி ஹோம் ஊருக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லி தான் கேப்டன் சொல்லியிருக்காரு. நம்ம தாத்தாவும் கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லிடுறாரு. சியோல் ஹாஸ்பிட்டலோட டைரக்டர் ஒயிட் நைட் ஃபவுண்டேஷன்ல ஒரு மெம்பரா இருந்திருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டலோட டைப் வச்ச ஒரு சில ஆர்ஃபனேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிக்கிறாரு. ஏகப்பட்ட ஆர்ஃபனேஜ் இருக்கு, இவ்வளவு குழந்தைங்களை வச்சு அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி கேப்டன் யோசிச்சுட்டு இருக்காரு. போய் ஒரு ஆர்ஃபனேஜா போய் செக் பண்ணி பாக்குறாரு. இவர் தான் அந்த காங்கோட அப்பா ஆபீஸ்ல அந்த ஃபைல்ல ஒரு சில குழந்தைங்களோட போட்டோஸ் எல்லாம் பார்த்தாரு இல்லையா, அந்த போட்டோல இருக்க குழந்தைங்களா இங்க எங்கேயாவது இருக்காங்களான்னு செக் பண்றாரு போல இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒன்னொன்னா இதுல இல்லன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ஃபனேஜா கேன்சல் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த சீஃப் செக்ரட்டரிக்கு ஒரு பையன் இருக்கிற மாதிரி நமக்கு காமிச்சாங்க இல்லையா, அவன் ட்ரக் யூஸ் பண்ற பழக்கம் இருக்கும் போல இருக்கு. அவன் இப்பவும் வந்து அந்த மாத்திரை டப்பா எடுத்து பார்த்துட்டு மாத்திரை இல்லன்னு டென்ஷன் ஆயிட்டு இந்த ட்ரக் சேல்ஸ் பண்ற பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு தான் கால் பண்றான். ஆனா அவன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல அவங்க பாட்டி கூட இருக்கான். அவங்க பாட்டிக்கு சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சொல்லிடுறாங்க. கையில காசு இல்ல, எப்படி ஆபரேஷன் பண்றதுன்னு சொல்லி வருத்தத்தோட போய் அவங்க பாட்டி பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கீழே அவங்க பாட்டியோட பேக் ஒண்ணு இருக்கு. சும்மா கேஷுவலா அதை எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறான். பேக் ஃபுல்லா பணமா இருக்குது. அதை பார்த்துதான் அவன் பதறி போயிடுறான். அது மேலேயே ஒரு லெட்டர் இருக்கு. அதை எடுத்து பார்த்தா சூப்பர் கார் வாங்குறதுக்கு இந்த பணத்தை வச்சுக்கோ, ட்ரக் விக்கிற வேலையை விட்டுட்டு ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கு. இவன் பாட்டியோட ஆபரேஷனுக்காக தான் பணம் சேர்க்கறதுக்கு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஆனா ஒரு தடவை கேப்டன் முதல்ல கேட்டப்போ நான் சூப்பர் கார் வாங்குறதுக்காக தான் இந்த வேலையை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இங்க சூப்பர் கார்னு எழுதியிருக்கு அப்படின்னா கண்டிப்பா கேப்டன் தான் இந்த பணத்தை வச்சிருப்பாருன்னு அவனுக்கு புரியுது. பாட்டி கிட்ட போய் ரொம்ப சந்தோஷமா சொல்றான், கவலைப்படாதீங்க பாட்டி, நம்ம சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணிடலாம், உங்களுக்கு குணமாயிடும் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த சீஃப் செக்ரட்டரியோட பையன் கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்குது. இங்க ரிப்போர்ட்டர்லி அவன் கண்டுபிடிச்ச விஷயம், ஜெனி அவ டீமோட அவ கண்டுபிடிச்ச விஷயம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு இவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. 6வதா ஒரு கொலை நடந்திருக்கு. ஆனா அந்த கொலையை இன்னமும் அபிஷியலா ரிப்போர்ட் பண்ணல. ஒருவேளை அந்த டாக்டர் இன்னும் சாகாம அந்த ஹாஸ்பிட்டல்லே ரகசியமா வச்சு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்கலாம். அந்த வீடியோவை அனுப்புனதுதான் கண்டிப்பா கில்லரா இருக்கணும். ஏன்னா கேப்டன் வந்து அந்த கொலைக்கான புதிரை மட்டும் தான் அனுப்பிட்டு இருந்திருக்காரு. அதனாலதான் இந்த 6வது கொலைக்கு புதிர் அவர் அனுப்பவே இல்லை. ஏன்னா அவர் ஜெயில இருந்திருக்காரு. வீடியோ மட்டும் வந்திருக்கு அப்படின்னா அதை வந்து அந்த கொலகாரம் தான் அனுப்பியிருக்கணும். அப்ப கண்டிப்பா கேப்டன் கில்லர் இல்ல அப்படின்ற மாதிரி லீ சொல்லிட்டு இருக்கானா. இதை கேட்டதும் ஜீவனுக்கும் யூன்ஸுக்கும் அவ்வளவு ஒரு சந்தோஷம். ரொம்பலாம் சந்தோஷப்படாதீங்க, கொலை நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு அவன் புதிர் அனுப்புனதுக்கு பதிலா போய் அந்த கொலையை தடுத்து நிறுத்திருக்கலாம்ல அப்படின்னு லீ திட்டிட்டு இருக்கான். இங்க ஜெனி கண்டுபிடிச்ச விஷயத்தை சொல்லிட்டு இருக்கா. 28 வருஷத்துக்கு முன்னாடி ஒயிட் நைட் வில்லேஜ்ல எந்த மாதிரி கொலை நடந்துச்சோ அதே மாதிரி தான் இப்பவும் நடந்திருக்கு அப்படின்னா அங்க இருந்து தப்பிச்ச அந்த 3 குழந்தைங்கள்ல யாரோ ஒருத்தங்க தான் கொலைகாரங்களா இருக்கணும். நானும் கேப்டனும் கில்லர் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அந்த 3வது சைல்டு தான் கில்லரா இருக்கணும். அது யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த கில்லரும் ஒயிட் நைட் வில்லேஜ்ல இருந்து தான் வந்தான் அப்படின்ற பட்சத்துல அவனுக்கும் என்ன மாதிரியும் கேப்டன் மாதிரியும் பிரெயின்ல ப்ராப்ளம் இருக்கிறவனா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அவனுக்கு சூப்பர் பவரும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 3வது பையனை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவனையே கெஸ்டா கூப்பிட்டு பக்கத்திலேயே உட்கார வச்சுக்கிட்டு அவனை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் உட்கார்ந்து ஜாலியா இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்பதான் இவ இதையே கண்டுபிடிக்கிறா அப்படின்ற மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் தான் செத்து போன எல்லா விக்டிம்ஸ்க்கும் லூசி ட்ரீம்குள்ள கொண்டுட்டு போன மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு தான் அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஒருவேளை இவனுக்கு 2 பர்சனாலிட்டி இருக்குமோ என்னமோ தெரியல. முன்னாடி என்னமோ லூசி ட்ரீமை பத்தியே தெரியாத மாதிரி பயந்துட்டு இருந்தான். இப்ப என்னமோ வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இவன் தான் லூசி ட்ரீம்குள்ள விக்டிம்ஸை கொண்டுட்டு வந்த மாதிரியே காமிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கேப்டன் கடைசியா ஒரு ஆர்ஃபனேஜை கண்டுபிடிச்சு அங்க போய் பாக்குறாரு. அங்க குழந்தைங்களா விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் இவர் பேச்சு கொடுக்குறாரா, யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி
பொண்ணு வந்து கேக்குறாளா, நான் சும்மா இந்த பக்கமா வந்தேன், உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரா. அப்படியா, வாங்களே விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. நீங்க என்னம்மா, நாங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்ட விளையாட்டெல்லாம் விளையாண்டுட்டு இருக்கீங்க, இப்ப இருக்க பசங்க எல்லாம் கம்ப்யூட்டர் கேம்ஸ் தானே விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி கேப்டன் கேக்குறாரா. எங்க டீச்சர்ஸ் அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணவே மாட்டாங்க, நாங்க இந்த கேம்ஸ் தான் விளையாடணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு அழகா சொல்லிட்டு இருக்கலாம். அப்போ ஒரு பையன் மட்டும் சோகமா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு, ஏண்டா கண்ணு நீ விளையாட போலையா, நீ ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு தான் இருந்துட்டு, இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட நேத்து ஒரு ஃபேமிலி வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க, அவனுக்கு புதுசா ஃபேமிலி கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாளா. ஃபேமிலி கூட்டு போயிட்டாங்களா, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் கேக்குறாரு. இங்க அப்படிதான் நடக்கும், அடிக்கடி இங்க இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் புது ஃபேமிலி கிடைச்சிரும், எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாளா. அதுக்கு அந்த பையன் இருந்துட்டு, இல்ல இங்க யாருக்கும் ஃபேமிலி எல்லாம் ஒண்ணும் கிடைக்கல, அவங்க அவனை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போனாங்க, டீச்சர்ஸ் போய் சொல்றாங்க, ஃபேமிலி கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்திட்டு அங்க இருந்து போயிடுறான். என்னமோ ஒண்ணு தப்பா இருக்குன்றது தெரியுது இல்லையா. காங் அந்த பென்ட்ரைவ்ல இருக்கிற விஷயத்தை செக் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அதுல 28 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒயிட் நைட் வில்லேஜ்ல அந்த குழந்தைங்களை வச்சு எப்படி ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் தான் வீடியோவா இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கு அவங்க ரிசர்ச் பண்ணது, அந்த ரிசர்ச் ஃபெயில் ஆனதுனால அந்த குழந்தைங்க செத்து போனது, செத்து போன குழந்தைங்க எல்லாத்தையுமே பெருசா குழி தோண்டி ஏதோ கோழி பண்ணையில கோழி செத்து போனா எப்படி தூக்கி போட்டு புதைப்பாங்க அந்த மாதிரி அந்த குழந்தைங்களை அதுக்குள்ள தூக்கி போட்டு புதைச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அந்த லேப்ல இன்சார்ஜா இருந்த அந்த மேல் டாக்டர், ஃபீமேல் டாக்டர், அப்புறம் இந்த சோமின்கோ, இவங்க 3 பேத்தோட தலைமையில தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதை பார்த்ததும் காங்கு கண்ணுல தண்ணி கொட்டிட்டு இருக்கு. ஏன்னா அங்க நின்னுட்டு இருக்க அந்த மேல் டாக்டர் காங்கோட அப்பா தான். தன்னோட அப்பா இப்படி ஒரு வேலையெல்லாம் பாத்துருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு மாதிரி உறைஞ்சு போய் உட்காந்து பாத்துட்டு இருக்கா. இவங்க வீட்டு முன்னாடிதான் கார்ல உட்காந்து இதை பாத்துட்டு இருக்கா போல இருக்கு. சரி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கும் போதுதான் கவனிக்கிறா, அவங்க அப்பா தான் நடுராத்திரில எப்ப பார்த்தாலும் திருட்டுத்தனமா அந்த ஒயிட் நைட் லேபுக்கு போவார் இல்லையா, அதுக்காக அவர் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நின்று ஒரு பஸ் பிடிச்சி ஏறத காங்கு பார்த்துட்டு அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறா. இங்க இந்த ரிப்போர்ட்டர் லீ ஜெனி கிட்ட கேக்குறான், இந்த டீமை தான் கலைச்சிட்டாங்கல்ல, நீ பேசாம அமெரிக்காவுக்கே போயிடலாம்ல, உன் பாட்டுக்கு போய் அங்க நிம்மதியா வாழலாம்ல, இங்கே இருந்து நீ என்னதான் பண்ண போற அப்படின்ற மாதிரி கேக்குறானா. என்ன ஒரு மான்ஸ்டர் காப்பாத்துச்சுன்னு நான் சொன்னேன்ல, அந்த மான்ஸ்டருக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ங்கிறத நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றான். நான் தான் அந்த மான்ஸ்டர்னு சொல்லி கேப்டனே சொன்னாரு, அதை நம்ம பார்த்தோம். இப்படி இவ சொல்லிட்டு இருப்போது அவளுக்கு ஞாபகம் வருது, உள்ள ஒரு ஜீவனை நம்ம படுக்க வச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பாக்குறான். அந்த ஜே சொல்லாம கொள்ளாம அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் போல இருக்கு. இந்த ட்ரக் சேல்ஸ் பண்றவன் அந்த சீஃப் செக்ரட்டரியோட பையனை போய் பாக்குறான். எதுக்காகடா என்ன வர சொன்னான்னு கேட்டா, எனக்கு ட்ரக் வேணும்னு சொல்லி கேக்குறான். என்கிட்ட அதெல்லாம் இல்ல, நான் அதெல்லாம் விற்க போறதும் கிடையாது, நான் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன், பேசாம போய் நீ படிக்கிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி இவன் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். 2 பேரும் ஒன்னா ஒரே கிளாஸ்ல தான் படிச்சிட்டு இருந்திருப்பானுங்க போல இருக்கு. இவன் படிப்பு விட்டுட்டு ட்ரக் விற்கிற வேலைக்கு வந்துட்டான். இவன் எப்பவுமே இவனை ஒரு மாதிரி மட்டமா தான் ட்ரீட் பண்ணிட்டு அசிங்கப்படுத்திட்டே இருப்பான் போல இருக்கு. அதனால இப்போ ஒரு 4 வாரத்தை எக்ஸ்ட்ராவா போட்டு அவனுக்கு அட்வைஸ்ன்ற பேர்ல அவனை கொஞ்சம் அசிங்கப்படுத்தி விட்டுட்டு தான் இவன் போறானா. அதனால அவன் கடுப்பானவன் டக்குன்னு பக்கத்துல இருந்த ஒரு கல் எடுத்து அந்த ட்ரக் சேல்ஸ் பண்றவன் மண்டையிலேயே அடிச்சிடுறான். அடுத்த நிமிஷம் அந்த சீஃப் செக்ரட்டரிக்கு கால் போகுது. அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். பார்த்தா அவன் கொலையே பண்ணிட்டான் போல இருக்கு. பாவம் இப்பதான் அவங்க பாட்டிக்கிட்ட நான் உங்களை காப்பாத்திடுவேன் பாட்டி, வருத்தப்படாதீங்கன்னு சொல்லி சந்தோஷமா சொல்லிட்டு வந்தான். அதுக்குள்ள இவன் இப்படி அடிச்சு படுக்க வச்சுட்டான். இன்னொரு பக்கம் கேப்டன் என்ன பண்றாரு, இவர் ஒரு ஆர்ஃபனேஜ் பார்த்தாரு இல்லையா, கடைசியா அங்க இருந்து தான் பசங்க ஏதோ அடாப்ஷன்ற பேர்ல எங்கேயோ ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பையன் சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த ஆர்ஃபனேஜ்ல அன்னைக்கு நைட்டு யாருக்கும் தெரியாம அங்க ஆபீஸ் ரூம்குள்ள போய் அங்க இருக்கிற கம்ப்யூட்டரை செக் பண்ணி பாக்குறாரு. அந்த ஆர்ஃபனேஜ்க்கு ஃபண்ட் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போதுதான் இவங்க ஒரு ஹாஸ்பிட்டலை கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, சியோல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் நைட் ஃபவுண்டேஷனோட ஒரு முக்கியமான நபர் தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல டைரக்டரா இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் இங்க ஃபண்ட் வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடுறாரு. அப்புறம் அங்க இருக்க குழந்தைங்க டீடைல் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பையனோட ஃபைல்ல அடாப்டட் அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கு. அப்பதான் கேப்டனுக்கு ஞாபகம் வருது, இதே பையனை அங்க காங்கோட அப்பா ஃபைல் ரூம்ல ஒரு ஃபைல்ல பாத்திருப்பாரு இல்லையா, அவனுக்கு பேர்லாம் போடாம நம்பர் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அதே பையன் தான் இங்கேயும் இருக்கான். அப்ப இங்க அடாப்ஷன்ற பேர்ல வெளியில போற பசங்க எல்லாத்தையுமே புது ஃபேமிலிக்கு அனுப்ப கிடையாது, அந்த ஒயிட் நைட் லெபார்டரிக்கு எக்ஸ்பெரிமெண்ட்காக அனுப்புறாங்க அப்படின்றது இங்க கேப்டன் கண்டுபிடிக்கும் போதே அங்க லேப்ல நிறைய பசங்க இருக்கிறத காமிக்கிறாங்க. இப்ப கேப்டன் கண்டுபிடிச்ச அந்த பையனும் அங்க இருக்க ஒரு பெட்ல தான் இருக்கான். அவனோட மானிட்டர்ல அந்த ஹார்ட் பீட் ரேட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 0ன்னு வருது. அந்த பையன் செத்து போயிட்டான் போல இருக்கு, இவங்க எக்ஸ்பெரிமெண்ட்ல ஃபெயில் ஆகி. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்படியே அங்க ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. மறக்காம ஃபிலிம் டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.